வாங்க குட்டி பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு கதைய பார்க்க போறோம். அது என்ன கதைன்னா, பச்சைக்கிளி பத்தின கதை. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த பச்சைக்கிளிய ஒரு பொண்ணு அவங்க வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த பொண்ணு இந்த கிளிக்கு பேச கத்து கொடுத்துருந்தாளாம். அந்த கிளி மனுஷங்க மாரியே நல்லா பேச கத்துக்கிச்சான். யார் வந்தாலும் அவங்க கிட்ட நல்லா பேசி பழகுமா. ஒரு நாள் அந்த வீட்ல அந்த பொண்ணு வெளியூருக்கு போயிருந்தப்ப, அவங்க அம்மா இந்த கிளிய புடிச்சு வெளியில வச்சிருந்தாங்களாம். அப்ப அந்த கூண்டுகிட்ட ஒரு பூனை வந்துச்சாம். அந்த பூனைகிட்ட இருந்து தப்பிச்சு இந்த கிளி வீட்ல இருந்து வெளியில பறந்து வந்துருச்சாம். அப்புறம் அந்த கிளிக்கு தான் வீட்டுக்கு போற வழி தெரியலையாம். அதனால அது அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சாம். கிளி ஒரு மரத்து மேல போய் உட்காந்துச்சாம். அப்பன்னு பார்த்து அந்த வழியா ஒரு கார் வந்துச்சாம். அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குனாங்களாம். அந்த பொண்ணு அந்த கார்ல இருந்து ஒரு பெரிய மூட்டை எடுத்து கீழ போட்டாங்களாம். அந்த மூட்டை அவ்வளவு கனமா இருந்துச்சாம். அந்த பெண்ணால தூக்க கூட முடியலையாம். இருந்தாலும் கஷ்டப்பட்டு தூக்கி அத கீழ போட்டுட்டு, திருப்பி அந்த கார்ல ஏறி அவங்க காட்டுலேருந்து வெளில போயிட்டாங்களாம். அந்த கிளி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சாம். அப்புறம் அவங்க போன போன பின்னாடி இந்த கிளி மரத்துலருந்து கீழ வந்து அந்த மூட்டைய மோந்து பார்த்துச்சாம். ஒரு மாரி கெட்ட வாடை அடிச்சுச்சாம் அந்த மூட்டை. அது மட்டும் இல்லாம அங்கங்க ரத்த கறையும் இருந்துச்சாம். இத பார்த்த கிளி, "ஐயய்யோ! இது ஏதோ தப்பா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னுச்சாம். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போம்போது இந்த கிளிய யாருமே உள்ள உடலையாம். அது இந்த மாரி ஒரு கொலைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிச்சான். அப்பயும் யாருமே உள்ள உடலையாம். அங்க ஒரு போலீஸ் வந்தாராம். அவர் ரொம்ப நல்ல மனுஷனாம். இந்த கிளிகிட்ட என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாராம். இந்த மாரி இந்த காட்டுக்குள்ள ஒரு பொணம் கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். அந்த போலீஸ் ஃபர்ஸ்ட் நம்பலையாம். சரி இருந்தாலும் அவர்தான் நல்ல மனுஷராச்சே. இந்த கிளி சொல்றத கொஞ்சம் போய் தான் பார்க்கலாமே என்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன் படையோட அந்த காட்டுக்குள்ள போனாராம். போய் பார்த்தா உண்மையாலுமே கிளி சொன்ன மாரி அங்க ஒரு பொணம் கிடந்துச்சாம். அத பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். அப்புறம் அந்த போலீஸு அந்த கிளிகிட்டயே, "உனக்கு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்றியா?" அப்படின்னு கேட்டாராம். "அந்த காருடைய நம்பர் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொன்னுச்சாம். "பரவாயில்லையே, சொல்லு கிளி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர கேட்டு எழுதி வாங்கிக்கிட்டாராம். அப்புறம் அந்த நம்பர வச்சே அந்த பொண்ண அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சாம். நீதிமன்றத்துல சாட்சிய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிளி வந்து கூண்டுல நின்னுச்சாம். இத பார்த்த எல்லாரும் சிரிச்சாங்களாம். "இந்த கிளியா? கிளியா சாட்சி சொல்லப் போது? இதுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்களாம். அந்த நீதிபதி கூட இந்த கிளிய பார்த்து, "நீ என்ன சாட்சி சொல்லப் போற? இதெல்லாம் நான் சாட்சியா ஏத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இத கேட்ட போலீஸ், "எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உண்மைய யார் சொன்னா என்ன? நீங்க சொன்னா என்ன? நான் சொன்னா என்ன? மனுஷன் சொன்னா என்ன? விலங்கு சொன்னா என்ன? யாரு சொன்னாலுமே வந்து உண்மை உண்மைதான். அந்த உண்மை என்னைக்குமே மாறாது. இந்த கிளி முதல்ல வந்து, நான் இந்த மாரி ஒரு கொலைய பார்த்துருக்கேன். ஒரு பொணம் கிடக்குது அப்படின்னு சொன்னபோது, நாங்க யாருமே நம்பல. இருந்தாலும் அதையும் ஒரு உயிரா மதிச்சு நாங்க அங்க போய் பார்த்தப்ப தான், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அப்ப இந்த கிளி வந்து சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுச்சு. அதே மாரி இந்த கிளி தான் இந்த பொண்ணுடைய கார் நம்பர எங்ககிட்ட குடுத்துச்சு. அத வச்சு தான் நாங்க இந்த பொண்ணையே கைது பண்ணோம். அதனால இந்த கிளிய சாதாரணமா எடை போடாதீங்க. உண்மைய யார் சொன்னா என்ன? எந்த உருவமா இருந்தா என்ன? நமக்கு தேவை உண்ம தான. உண்மைய மட்டும் பாருங்க. என்ன வேணுமோ, என்ன மூலமோ அத மட்டும் பாருங்க. இந்த வழக்குக்கு மூலமே வந்துட்டு உண்மைதான். அந்த உண்மைய யார் சொல்லியிருந்தா என்ன? இந்த கிளி சொன்னா என்ன? ஒரு மனுஷன் சொன்னா என்ன? எல்லா உயிருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கணும். அதே மாரி இந்த கிளிக்கும் சமமான வாய்ப்பு வழங்கி, இந்த கிளியுடைய சாட்சிய ஏத்துக்கணும்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொன்னாராம். இத கேட்ட நீதிபதி மனசு மாறி அந்த கிளியுடைய சாட்சிய ஏத்துக்கிட்டாராம். அந்த பெண்ணுக்கும் தண்டனை கிடைச்சுச்சாம். அதான் நண்பர்களே, இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். அதாவது என்னைக்குமே ஒரு வெளி தோற்றத்த வச்சு ஒரு விஷயத்த குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதனுடைய உண்மைத்தன்மை மிகவும் சக்தி வாய்ந்ததா கூட இருக்கலாம். அதனால தான் இந்த வழக்குல உண்மைதான் முக்கியம். அத வந்து கிளி சொன்னா என்ன, மனுஷன் சொன்னா என்ன? அதனால உண்மைய நீதிமன்றம் ஏத்துக்குச்சு. அதே மாரி தான் எல்லா விஷயத்திலயுமே. நம்ப ஒருத்தவங்களோட தோற்றத்த வச்சு
அத வந்து மதிப்பிடாம, அவங்களுடைய உண்மை தன்மைய, உண்மையான குணத்த வச்சு அவங்கள மதிப்பிடணும். நன்றி குட்டீஸ்.